ஒண்ணும் பண்ணல. கேளுங்க. சார் கொஞ்சம் இது வரைக்கும் போகணும், அம்பத்தூர் வரைக்கும் போகணும், ஆவடி வரைக்கும் போகணும். 50 ரூபா ஆவடி வரைக்கும் போறீங்களா? ஆவடி வரைக்கும் போகணும். நான் ஓட்டி தான் போறேன், பரவாயில்லையா? அப்படியே வழி வரைக்கும் விட்டுறீங்களா சார்? தேங்க்யூ சார். பெல்ட் சீட் பெல்ட். என் பேர் என்னண்ணா? ராஜேஷ். ராஜேஷ். என்ன பண்றீங்க? லோக்கலா வெளியூரா? லோக்கல் தான். வேலை புரியல. என்ன வேலை செய்றீங்க? கம்பெனி வேலை செய்யறேன் சார். நம்ம தரலையா? ஆமா. வீடு இங்கதான், வீடு இங்கதான். அதான் ஒருத்தர் பார்க்க போயிட்டு இருக்கேன். சொந்த ஊரு தான்? சென்னை தான். சென்னை தான். சாப்பிட்டீங்களா? சாப்பிட சார். நீங்க சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டேன். வழி விடாம போறான் அவன். என்னன்னா என்ன சொல்றேன்னு தெரியல. இப்ப ஒரு கொலை பண்ணா என்ன தண்டனை கொடுப்பாங்க நம்ம நாட்டுல? கொலை பண்ணா அதுக்கேற்ற தண்டனை என்ன சார்? நம்ம என்ன தப்பு பண்றோமோ அதுக்கேற்ற தண்டனை 10 வருஷம், 5 வருஷம், 7 வருஷம், 8 வருஷம். கொலை பண்ணா அவ்வளவுதான், 10 வருஷம் கொடுப்பாங்க. 10 வருஷமா இருக்குது, 5 வருஷமா கொடுக்குறாங்க, ஆயுள் தண்டனை கொடுக்குறாங்க. கொடூரமா கொலை பண்ணா தூக்கு தண்ணியே கொடுக்குறாங்க. ஒருத்தனை கழுத்தை அறுத்துட்டோம், என்ன தண்டனை கொடுப்பாங்க? கழுத்தை அறுத்துட்டாக்கா அதான் சொல்றேன் சார். நீங்க அவங்க விசாரிப்பாங்க கோர்ட்ல, அதுக்கேற்ற மாதிரி தண்டனை கொடுப்பாங்க. உங்க மேல தவறு இருந்தாக்கா அதிகமா தண்டனை கொடுப்பாங்க. தப்பு என் மேலதான், நான் தான் கொலை பண்ண போறேன். அப்ப 10 வருஷம், 5 வருஷம் உங்களுக்கு தண்டனை கிடைக்கும். ஏன் சார் கேக்குறீங்க திடீர்னு மாதிரி? இல்ல என்னன்னா என் தங்கச்சி காலேஜ் படிக்கிறா. நாங்க முஸ்லீம். நானு பையன் வந்து பாத்தீங்கன்னா இந்து பையன். அவன் வந்து லவ் பண்றான். இது 3 வருஷமா லவ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது, ஒரு 4 மாசமா தான் தெரியும் எனக்கு. ஓகே. நான் சரி கூட்டு பேசி பாப்போம்னு சொல்லி பையனை கூட்டு பேசினேன். ஓகே. தம்பி இதெல்லாம் வந்து செட் ஆகுதுப்பா, நீ லவ் பண்ண வேணா சொல்ல, நீ உங்க மதத்துல லவ் பண்ணிக்க, நீ மதம் விட்டு மதம், ஜாதி விட்டு ஜாதி எல்லாம் பண்ணா செட் ஆகாத, வேற மாதிரி பிரச்சனை தான் ஆகும்னா. அவனை சொல்லும் போது சரி நான் பண்ண மாட்டேன், மன்னிச்சிடறேன்னு சொல்லிட்டு போயிட்டான். ஏன் முன்னாடி இந்த மாதிரி சொல்லிட்டு பின்னாடி மறுபடியும் பேசிட்டு இருக்கிறான், மறுபடியும் சுத்திட்டு இருக்கிறான். இப்ப 2 நாள் முடியும் பாக்குறேன், பைக்ல கூட்டு போறான் எங்கேயோ. ஆனா பார்த்த உடனே கோபம் தாங்க முடியல. இப்ப இதுக்கு மேல விட்டாச்சுன்னா அவன் கல்யாணம் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. என் தங்கச்சி ஒன்றும் நம்ம சொல்லி ஒன்றும் பண்ண முடியாது. இவனை நம்ம கொண்டாச்சுன்னா இது அடங்கணும். நல்லா எழுதிட்டு சார் இந்த காலத்துலயும் கோலாகலன்னு சொல்லி பண்றீங்க. அதான் அவங்க மனசுக்கு பிடிச்சிருந்தா இந்த காலம் அந்த காலம்னாலும் நம்ம மதத்துக்குன்னு ஒரு மரியாதை இருக்குல்ல சார். அதை விட்டு மதம் வந்து எப்படி தைரியமா காதல் புனிதமானது சொல்றோம். நம்ம காதல் புனிதமானதுன்னா அது மதத்திலே பண்ண வேண்டியது, அடுத்த மதத்துல தான் புனிதமா இருக்குதா? காதலுக்கு கண்ணில் சொல்லுவாங்க சார். இதுங்களா சேர்த்து வச்சுட்டு அவங்களே நல்லா இருந்துட்டு போறாங்க. நீங்களும் பண்ணிட்டு நீங்களும் போய் ஜெயிலுக்கு போயிட்டு பாவம் உங்க பைத்தியம் மாதிரி அவங்களும் சேர்த்து போய் நான் அவனை போடணும்ன்ற நீ சேர்த்து வைக்க சொல்ற. நீ சேர்த்து வைக்கிறதா சார் முறை. அவங்களுக்கு கொலை பண்ணிட்டாங்க, அப்புறம் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் போது தேவையில்லாம பேச. குடும்ப கௌரவம், நான் ஒரு கௌரவம்ல சொந்தக்காரன் இருப்பான். கரெக்ட் சார். காரி துப்ப மாட்டானா காலத்துவம். கரெக்ட் சார். அதுக்காக கொலையா சார் பண்றது ஒரு கூட்டு பேசுறல வேஸ்டா இதுவாயிடுது சார். கூட்டு பேசுறல பேசும் போதே சரின்னு ஒதுங்கிடணும். நல்ல பையனா இருந்தா அவன் வந்து வேணும்னே வந்து என்ன அசிங்கப்படுத்துறதுக்கு, என் குடும்பத்தை அசிங்கப்படுத்துறதுக்கு மறுபடியும் வந்துட்டு இருக்கிறான். சொல்லி பார்த்தா கேட்கல. இப்ப இவனை என்ன பண்ணணும்னா ஒரேடியா போட்டுடணும். போட்டாதான் 1 போட்டாதான் 4 செட்டில் ஆகும். சார் நீங்க இந்த மாதிரி சொல்றீங்க. போட்டா அவனு அது இன்னைக்குள்ள சாவணும். அவன் இன்னைக்குள்ள இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்க சார், தப்பு சார். அதெல்லாம் என்னன்னா இங்க பாருங்க, இப்ப நீங்க என்ன ஒரு டீசெண்டா இருக்கீங்க பாக்குறதுக்கு. டீசெண்டா இருக்கிறதுனாலதானே இப்ப அந்த டீசெண்ட் கெட்டு போடக்கூடாதுல அந்த பையனால. புரியுதா உங்களுக்கு? நீ ஒண்ணும் இல்ல, என் கூட வாங்க, எனக்கு ஒரே ஒரு உதவி மட்டும் பண்ணுங்க. ஏன்னா இப்ப நான் தனியா தான் போயிட்டு இருக்கேன். எங்க சார் கூப்பிடுறீங்க? அந்த பையன் கம்பெனிக்கு போறேன். அவன் வேலையை முடிச்சுட்டு வெளியில வருவான். வெளியே வந்தோடனே நீங்க வண்டியில நில்லுங்க, கதை திறந்து வைக்கிறேன். நான் வந்தோடனே டப்புன்னு பிடிச்சி உள்ள எடுத்து போடுங்க அவனை. இல்ல சார், நீங்க போடுறது என்ன வேலை கூட்டு செய்றீங்களா சார்? சொல்றது கேளு சார். நீங்க நீங்க சார் இறங்கிறேன். நான் சொல்றது கேளு. பஸ்ல போறேன் சார். நான் சொல்றது கேளு. நான் ஒரு நிமிஷம் சொல்லுங்க. வேணாம் சார், நான் பொறுமையா கேளுண்ணா. இப்ப நான் தனியா ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப கார்ல
அவனை இழுத்து போட்டு கீழே அழிச்சு மேல ஏறி உட்காருங்க. ரெட் ஹில்ஸ் இருக்கு சார். நீங்க பண்றது என்னைய கூட செய்றீங்களா சார்? நான் உங்களை கொலை பண்ண சொல்லல, நான் உங்களை கொலை பண்ண சொல்லல. சரியா? கொலை பண்ண உடனே ஏறி உட்காருங்க. அவனை 15 வருஷம் எனக்கு ஒரு 10 வருஷம் கொடுங்க. ரெட் ஹில்ஸ்ல போயிட்டு நான் உங்களை இறக்கி விடுறேன். நீங்க அங்க இருந்து நீங்க பஸ் ஏரியா உங்களுக்கு காசு தரேன். உங்களுக்கு வேணாம் சார், நீங்க இப்படி இறக்கி விட்டுருங்க சார். இறங்கி சார், வேணாம் சார். உங்க லைஃப்ல பார்க்க முடியாத அளவுக்கு நான் காசு தரேன். ஐயோ, காசு எனக்கு வேணாம் சார், தயவு செஞ்சு வேணாம் சார். எனக்கு குடும்ப குட்டி இருக்கு சார். எனக்கு நான் குடும்ப குட்டி இருக்குன்னா எனக்கு தானே இருக்குது. நீங்க பண்றதுக்காக நான் வந்து உங்களுக்கு ஏதாவது பிரச்சனாலும் சொல்லுங்க, நான் வரேன் ஃபியூச்சர்ல. நீங்க எல்லாம் பண்ணாதீங்க சார். என்ன பண்ணாலும் சொல்லாத. நீ எனக்கு உதவி பண்ண. நான் இன்னும் 1 கிலோமீட்டர் தான் இருக்கேன். சொன்னா கேளுங்க சார். நீ விடக்கூடாது. நீ சொன்னா கேளுங்க சார். நீங்க என்ன சார் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீ இறங்குங்க சார். நீங்க என் கூட வானா அவ்வளவுதான். வந்தவன் இழுத்து போன என்ன சார்? இப்போ நான் இப்போ கீழே குதிக்கணும் சார். நம்ம வண்டி ஓடும் போது திறக்காது. நான் என்ன சொல்றேன், கூட வாங்க. அவனை இருக்குது நீங்க வச்சோ பண்ணாதீங்க சார். இறக்கி விடுங்க சார். நீங்க வெட்டாம விட மாட்டேன். அவனை வெட்டாம விடக்கூடாது. அவனை சரி இறக்கி விட்டுருங்க. நீங்க ஒண்டியாவே பண்ணுங்க சார். நீ இழுத்து உள்ள மட்டும் சார். நீங்க கூப்பிடுறீங்க இழுத்து உள்ள மட்டும் போனா தனியாவே பண்ணுங்க. ஐயோ தனியா நான் எப்படி வண்டி டப்புன்னு எடுக்கிறது? அவன் எப்படி இழுத்து போடுறது? வீட்டு வாசல் இறக்கி விடுற சார், வயல இறக்கி விடுற சொல்லி ஏத்திட்டு இந்த மாதிரி பூனை கூப்பிடுறீங்க. என் ஃப்ரெண்ட் எல்லாம் நான் கூட்டு பாத்துட்டேன் சார். கொலை பண்ணி என்ன கூப்பிட்டு இருக்கீங்க? என் ஃப்ரெண்டுங்க எல்லாம் கூட்டு பார்த்தா நானும் ஜெயிலுக்கு போகணும், நான் வரமாட்டேன் சொல்லி பயப்படுறேன். அப்ப நான் மட்டும் ஜெயிலுக்கு பண்ணுமா சார்? நான் உங்களுக்கு எல்லாம் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். உங்க மீசெல்லாம் நரைச்சிருச்சு, எல்லாம் பாத்துருப்பீங்க வாழ்க்கையில. நான் என்ன சொல்றேன், உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க இழுத்து உள்ள போட்டு மேல ஏறி உட்காருங்க. வச்சு சொல்லு வர்றேன். இறக்கி விடுங்க சார். ஒரு நிமிஷம் நான் இறக்கி விடுங்க சார். நீங்க வேணாம், நீ வாங்க சார். சார் நீங்க போங்க சார். ஒரு நிமிஷம் நான் சொல்றேன் கேள்வி. அவசரப்படாத இருந்தேன். நீ தொடங்க சார். நீங்க சாண புடிச்சிட்டு வந்திருக்கேன். கத்திய தேவையில்லாம எடுக்க வைக்காத. என்ன சொல்றேன், உன்னை கொலை பண்ண சொன்னா? அவனை இழுத்து உள்ள போன. அவனை இழுத்து உள்ளதானே சொன்னேன். என் தங்கச்சி சொன்ன கேளுங்க சார். விட்டுருங்க. நீங்க போய் தனியா பண்ணி வானா வந்து கூட்டி போங்க. வேற கூட்டி போங்க சார். வரியா வரலையா? கூட்டி போங்க. ஒரு இடத்துல பாரு, ஒரு கொலை பண்ணலாம், 2 கொலை பண்ணலாம், ஒரே தண்டனை தான். கேளுங்க. நீங்க எதனால கொலை பண்ணுங்க சார்? அதுக்கு என்ன சார் பண்ண சொல்றீங்க? இப்ப எடுத்து இப்ப நீங்க இது பண்ணி கூட வந்து விடுங்க. திறக்கறான் இல்லன்னு சொல்லல. ரெட் ஹில்ஸ்ல திறக்கறான். அவனை இழுத்து போட்டு மேலே ஏறி உட்கார்னா நான் நடந்தே போறேன். சொல்லுங்க. இங்க பாரு. இப்ப என்ன சொல்றீங்க? இங்க பாருங்க. வந்து தேவையில்லாம இன்னொரு கொலை பண்ண வைக்காத. போய் நீங்க பண்ணீங்க, எது வேணா பண்ணீங்க. என்னை இறக்கி விட்டுருங்க சார். இங்க பாரு, நான் சொல்றேன். நீ பாரு, நான் சொல்றேன் கேளு. நான் கையெடுத்துறேன். தேவையில்லாம சொன்னா கேளுங்க சார். நான் ஒரே சீன் தான் செய்வோம். தேவையில்லாம 2 கொலை பண்ண இது மட்டும் வர மாட்டேங்குது. நீ எடுக்கிறியா சார்? சொன்னா கேளுங்க சார். 2 கொலை பண்ண வைக்காத. என்ன சொன்னா கேளுங்க. யூடியூப் பிராங்க் அது பிராங்க் சொல்றீங்க. சும்மா விளையாட்டுக்கு வேணாம் பண்ண. என்ன சார் விளையாட்டுக்கு பண்ணீங்க? சும்மா ஏத்திட்டு வந்துட்டு நான் கோச்சி கேமரா வச்சிருக்கேன் பாருண்ணா. கேமரா எங்க வச்சிருக்கீங்க? இங்க பாருண்ணா. இதோ பாருண்ணா. எங்க சார் கேமரா வச்சிருக்கீங்க? இதோ பாருண்ணா. சும்மா விளையாட்டு தானே பண்ண கோச்சி. சார் என்ன பைத்தியக்காரங்களா சார் நீங்க? வீட்டுக்கு போறது ரோட்ல நின்று உங்களுக்கு சரி ஏதோ உதவி பண்ணுவீங்கன்னு சொல்லி ஏத்தனாக்கா இந்த மாதிரி ஏத்தி கொலை பண்றேன் என்ன சார்? இதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டா சார்? உங்களுக்கு சும்மா விளையாட்டு தான் பண்ணா மன்னிச்சிருங்க. போங்க சார். நீங்க வேற இதெல்லாம் போய் விளையாட்டுன்னு சொல்லிட்டு ஏத்திட்டு வந்து இந்த மாதிரி பண்றீங்க சார். நியாயமா சார்? இதெல்லாம் என்ன சார் கோச்சிக்காது கீச்சிக்காதுன்னு சொல்லிட்டு கொஞ்ச நேரத்துல அப்படியே பதட்டம் ஆயிடுச்சு சார் உடம்பு மனுஷனுக்கு. மன்னிச்சிருங்க. தெரியாம சரி ஏதோ இறக்கி விடுவாரு சார். ஏத்திட்டு வராருன்னு பார்த்தாக்கா உதவி பண்றீங்கன்னு பார்த்தா இந்த மாதிரி வந்து இப்படி பண்றீங்களா சார்? பதட்டம் ஆயிடுச்சு சார். விளையாட்டா இது? கொலைன்றீங்க, அதுன்னு சொல்றீங்க, இதுன்னு சொல்றீங்க. இதெல்லாம் உங்களுக்கு இதெல்லாம் நீங்க பண்ணுறீங்களா? பரவாயில்ல, நல்லாதான் இருக்குது. இத முதலே சொல்லிக்கலாம் என்கிட்ட. கொஞ்ச நேரத்துல பயம் எடுத்து கீழே குதிச்சிருப்பேன் நானு. நீங்க பரவாயில்ல. நீங்க பண்ணது நம்ம பண்ணதெல்லாம் அந்த மாதிரி வீடியோ வந்து நம்ம சேனல்ல போட்டுக்கலாமா? உங்க வீடியோ சேனல்ல போட போறீங்களா? இதனால எனக்கு என்ன பாதிப்பு இல்ல? பாதிப்புலாம் அது கிடையாது. மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக பண்றதுதான். மக்கள் நிறைய பேர் பாப்பாங்க. உங்களுக்கு சம்மதம் ஓகே அப்படின்னா போடுவான், உங்களுக்கு வேண்டாம்னா வேண்டாம். ஓகே சார், போட்டுங்க சார். நல்லதுன்னா போட்டுங்க, பரவாயில்ல, பிரச்சனை கிடையாது. நன்றி. சரிங்களா?
மக்களுக்கு வந்து எல்லாருக்கும் வணக்கம். இப்போ சமீபத்தில் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில்னு இல்லை எல்லா மாநிலத்திலையும் வந்து இந்த ஆணவ படுகொலை வந்து நடந்துட்டு இருக்கு. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, ஒரு ஆண் பெண் 2 பேரும் வந்து காதலிக்கிறாங்க அப்படின்னா அவங்க போகல வந்து விட்டுறணும். நம்ம ஜாதி மாதிரி மதம் மாதிரி வந்து கல்யாணம் பண்றாங்க, மதத்தை விட்டு மதம் வந்து லவ் பண்றதுனால பெரிய தப்பா? அது தப்பு கிடையாது. 2 பேர் ஆசைப்படுறாங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கணுமா? அவங்க வந்து பிடிக்கலன்னா வீட்டை விட்டு அனுப்பிடுங்க. எங்கேயா போய் வாழ்ந்துட்டு போய் ஏதாவது பண்ணிட்டு போகணும். ஒத்து போச்சுன்னா சேர்த்து வச்சுக்கணும். அதை விட்டுட்டு வந்து நம்ம ஜாதி கௌரவம் போயிடும், மதத்தோட இது போய்டும் சொல்லி கொலை பண்றது, அந்த தூக்குல மாட்டி விட்டுறது, அதெல்லாம் வந்து ரொம்ப பாவம். பாக்குறது ரொம்ப மனசு கஷ்டமாகவும் இருக்கு. ஒரு பக்கம் வந்து அடக்க முடியாத கோபம் எல்லாம் வருது நம்மளுக்கு. சரிங்களா? இப்ப அதே மாதிரி எனக்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா 2 பொண்ணு. நான் முஸ்லீம் தான். எனக்கு 2 பொண்ணு இருக்கு. என்னோட பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா 6-7 வயசு தான் ஆகுது. ஃபியூச்சர்ல வந்து ஒரு 22-23 வயசுல என்னோட பொண்ணுங்க வந்து நான் ஒரு இந்து பையனை கல்யாணம் பண்ணி போறேன், லவ் பண்றேன்னு சொன்னா என் மனசார வந்து நான் கல்யாணம் பண்ணி வைப்பேன் நான். சரிங்களா? இப்ப நம்ம பசங்க வந்து பாத்தீங்கன்னா நம்ம மூலியமா தான் வந்து இந்த உலகத்துக்கு வராங்க. ஆனா நமக்காக வந்து இந்த உலகத்துல வரல. அதை நீங்க வந்து மைண்ட்ல ஏத்தீங்க. இது வந்து எவ்வளவு வந்து சொன்னாலும் வந்து யாரும் கேட்க போறது இல்ல. எத்தனை படங்கள் எடுத்தாலும் வந்து மாற போறது இல்ல. இது வந்து என்ன சொல்றது, இது வந்து ஒரு முடிவு இல்லாம போயிட்டு இருக்கு. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஜாதி மதத்தோட அந்த வெறியெல்லாம் வந்து கொஞ்சம் ஒதுக்கி வச்சு மனிதாபிமானத்தோட இருந்தீங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ எல்லாம் பார்த்ததுக்கு எல்லாத்துக்கும் நன்றி. நம்ம வீடியோ வந்து லைக் பண்ண சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க. சொல்லுங்க. வீடியோ லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தமிழ் டாக்ஸி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.